गणाधिपतये नमः पूर्वाक्षते पूजयामि ओम केशवाय नमः माधव पूजयामि ओम गोविंदाय नमः कल्पो पूजयामि ओम इंद्रपतये नमः जग्गे पूजयामि शुभलग्न सावधानं सुदिनं सावधानं सुलग्न सावधानं अयं मुहूर्त वस्तु द्रवन्ते राजा वरुणो द्रवन् देवो बृहस्पतिः शुभलग्न सावधानं பொண்ணு மாப்பிள்ளைய அச்சதே போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. शतमानं भवति शतपुरुषः शतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति अयं मुहूर्त अस्तु या देवी सर्वमङ्गलं लाभस्ते साध्यस्ते सांकृतस्ते शामराभवः याशामन्दे हरश्यामो हृदयोस्तो जनार्दना तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवलं तदेव लक्ष्मीं ईश्वरामिं यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र देव्यार्भूति ध्रुवाणे तिर्मतिर्ममा कृते सकलकल्याणं साधनं यत्मदायते माङ्गल्यं तन्तुनानेन வணக்கம் சுவாமிஜி. ஆயுஷ்மான் பவா. நான் எங்க இருக்கேன்? என்ன நடந்துச்சுன்னு தெரியாதப்பா. காட்டுல நடந்த ஒரு குண்டு வெடிப்புல ஒரு ஆளு உயிர் இழந்துட்டாரு. நீ என்னடானா உடம்பெல்லாம் ரத்தத்தோட சுயநினைவில்லாம இருந்த. ஏய், அசஞ்ச சுட்டுடுவேன். ஏய் நில்லு, சொல்றத கேளு. ஏய் நில்லு, நிக்க போறியா இல்லையா? யோ அந்த பாம்பு குடியா. சார் வேண்டாம் சார். நீ வாய மட்டும் போ. ஏய் அப்போ உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்து இயற்கை வைத்தியத்தை ஆரம்பிச்சேன். நினைவில்லாத நீ இத்தனை மாசம் கழிச்சு கண் திறந்த. நல்லா இருங்க, நல்லா இருங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது தேவயானிகிட்ட சொல்லி ஆகணும். நீ நினைச்ச காரியம் நிறைவேறும்பா. எந்திரிப்பா, உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. ஏம்மா இப்படி பேசுற? எதுக்கு? உங்க கண்ணுல கண்ணீர் வர்றதுக்கு காரணம் நான் தானே. அட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது இல்லனே, வாழ்க்கை ஃபுல்லா சேர்ந்து வாழக்கூடிய பொண்டாட்டி விஷயத்துல அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன். உங்க விருப்பத்தை என்னால நிறைவேற்ற முடியலனே, என்ன மன்னிச்சிடுங்க. இல்லம்மா, மன்னிக்கிற அளவுக்கு நீ எந்த பெரிய தப்பும் பண்ணல. அதுவும் இல்லாம எந்த ஒரு தாயும் பண்ணாத பெரிய காரியத்தை பண்ணிருக்க. மீனாட்சிக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து என் பார்வையில நீ ரொம்ப வசந்துட்டம்மா. நோ நோ, நடந்துருச்சா? கல்யாணம் நடந்துருச்சா? ஒண்ணுத்துக்கு உதவாத அந்த மீனாவை ஷியாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? நோ.
நான் முதல்ல காதலிச்ச என்னோட போஸ அவ பறிச்சிட்டு போயிட்டா. இந்த தடவையும் நான் ஆசைப்பட்டவன என்கிட்ட இருந்து பறிச்சிட்டு போயிருக்கா. அவள நான் யாரு, என் அழகு என்ன, என் அந்தஸ்து என்ன, என் முன்னாடி அவளா ஒரு ஆளா? அவகிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு ஆம்பளைக்கு எல்லாரும் அவ பின்னாடியே போறாங்க. கில்லாடியாச்சே, ஏதாவது மாய மந்திரம் பண்ணிருப்பா. சீச்சி சீச்சி, என் தம்பி பக்கத்துல அவ ஒரு புள்ள கட்டு மாதிரி இருக்கா. என்னால அவளை பார்க்கவே முடியல. விட மாட்டேன். அவ சந்தோஷமா வாழ்றதுக்கு நான் விட மாட்டேன். அவளை நிம்மதியாவே நான் வாழ விட மாட்டேன். அவ எப்படி சந்தோஷமா இருப்பா? அங்க அவளை கொடுமைப்படுத்துறதுக்கு நான் தான் இருக்கேனே. அந்த வீட்டை விட்டு அவளா போகிறதுக்கு நான் வைக்கல. என் பேரை மாத்திக்கிறேன். கோலத்தை போட்டுட்டா பண்டிகை ஆயிடாது. அவ இனிமே அங்க எப்படி சந்தோஷமா இருக்கான்னு நானும் பாக்குறேன். செய்யணும், ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். நான் அவளை மிரட்டினதுக்கு அப்புறம் கூட அவ பயப்படலன்னா எவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு. நான் அந்த திமிர அடக்கி காட்டுறேன். ஐயோ, இந்த கல்யாணத்துக்கு ஏன் ஒத்துக்கிட்டோன்னு அவளை கதற வைக்கிறேன். என்னோட முழு சப்போர்ட்டும் உனக்கு தான் தேவி. போயிட்டு வந்தீங்களா? அந்த புருஷ செத்த விதவ பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்களா? உங்க பொண்ணு ஆசைப்பட்ட உங்களோட தங்கச்சி பையனுக்கும் அந்த விதவ பொண்ணுக்கும் நடந்த கல்யாணத்துக்கு போய் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்களா? ஆமா, அட்சதைய போட்டு சுமங்கலியா நீடூடி வாழணும்னு ஆசீர்வாதம் பண்றதுக்காக தான் அங்க போனேன். என் பொண்ணுக்கு தான் இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ற யோக்கியதையே இல்லையே. அவளாவது சந்தோஷமா இருக்கட்டுமேனுங்கிறதுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். இதுல உனக்கு என்ன அப்ஜெக்ஷன்? ஷோ கத்தாத. நீ விரும்பின ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் ஆசையை விட்டுறணும், மனசை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணியாகணும். அதை விட்டுட்டு பழி வாங்குறங்கிற பேர்ல உன்னுடைய கேவலமான புத்திய அவங்க கிட்ட காமிக்காத. இப்பயாவது நீ திருந்துனா நான் சந்தோஷப்படுவேன். நீ திருந்தலன்னா எனக்கு ஒரு பொண்ணே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன். வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. அம்மோ, எங்கடி போன? நான் எங்க போனேன்? உங்க பின்னாடி தானே வந்தேன். சரி, எல்லாருக்கும் காஃபி டிஃபன் ரெடி பண்ணணும், வா போலாம். காஃபி டிஃபன் நான் ரெடி பண்ணணுமா? மூஞ்ச பாரு, நீயே ரெடி பண்ணிக்கோ. நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி டிஃபன் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. எங்க மீனாவை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்க சந்தோஷமா கிளம்புறோம். அம்மா மீனா, நாங்க போயிட்டு வரோம்மா. அந்த கடவுள் உனக்கு அநியாயம் செஞ்சாலும் இந்த கடவுள் உன்னை காப்பாத்திட்டாரு. கோயில் மாதிரி இருக்கிற இந்த வீட்டில் விளக்கேத்தி உனக்கும் எங்களுக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுமா. மீனா, உனக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்துச்சுன்னா அம்மா இல்லைன்னு அழாதம்மா. இந்த அம்மா கிட்ட சொல்லுமா. அது மட்டும் இல்ல, உனக்கு யாரும் இல்லைங்கிற நினைப்பே இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதே பக்குவத்தோட தான் இங்க இருக்கணும். நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீ இருக்கிற இடம் சந்தோஷமா இருக்கணும். கேட்டது இல்லைன்னு சொல்ற மனுஷங்க மத்தியில நீ உனக்காக எதுவுமே நீ யோசிச்சதில்ல. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும். வாழ்க்கையில பழகிறதுல எல்லாரையும் நீ மதிச்சு நடக்கணும். அனுபவத்துல நீ இதை புரிஞ்சுக்குவ. அம்மா மீனா, உனக்கு பிறந்த வீடும் புகுந்த வீடும் இந்த வீடுதான். நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் உன்னைய வீட்டுக்கு கூட்டு போற உரிமை எனக்கு இல்லம்மா.
சித்தியை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. கடவுள் மாதிரி புருஷன் கிடைச்சிருக்காரு. பெத்தவ மாதிரி பாத்துக்கிற அத்தை கிடைச்சிருக்காங்க. இவங்க தான் உன் சொந்தம். அத்தை ஏதாவது பேசினாலும், நாத்தனார் உன்னை திட்டினாலும் நீ எதுக்கும் வாயை திறக்க கூடாதுமா. வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் உன் புருஷன்கிட்ட சொல்லக்கூடாதும்மா. ஒரு சில நேரங்கள்ல அது ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை கூட பிரிச்சிரும்மா. துக்கமா இருந்தாலும் வேதனையா இருந்தாலும் உன் மனசுக்குள்ளேயே நீ வச்சுக்கணுமா. இதை தவிர உங்க அப்பா உனக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை வேற எதுவும் இல்லம்மா, வேற எதுவும் இல்ல. நீ காட்டுல இருந்தாலும் அயோத்தியில இருந்தாலும் நீதான் அவளுக்கு ஆதரவுன்னு உன் கூடவே வருவாப்பா என் பொண்ணு. எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்து அவளை விடுவிச்சு அமைதியான வாழ்க்கையை உருவாக்கி இருக்க. உனக்கு அறிவுரை சொல்ற தகுதி எனக்கு இல்லைனாலும் ஒரு வார்த்தை சொல்றேன். என் பொண்ணை உன் கையில ஒப்படைக்கிறேன். அவளை நீதான் கவனிச்சுக்கணும். இனிமே நீங்க மீனாவை பத்தி கவலைப்பட வேண்டாம் மாமா. அவளை உயிருக்கு உயிரை நான் பாத்துக்குவேன், சரியா? இனிமே நீங்க மீனாவை பத்தி கவலைப்பட வேண்டாம் மாமா. அவளை உயிருக்கு உயிரை பாத்துக்குவேன், சரியா? இந்த ஒரு வார்த்தை போதும்பா. எனக்கு இப்போ ரொம்ப திருப்தியா இருக்கு. அம்மா, அப்பாவித்தனத்தை தவிர என் பொண்ணுக்கு வேற எதுவும் தெரியாது. பிறந்த உடனே அம்மாவை பறி கொடுத்துட்டா. ஒரு அப்பாவை 1000 தான் செஞ்சாலும் அம்மாவோட இடத்தை என்னால நிரப்ப முடியாதும்மா. அது உங்களால மட்டும்தாம்மா முடியும். என் பொண்ணு அம்மா மாதிரி பாத்துப்பீங்க இல்லம்மா? விருப்பப்பட்டு மருமகளா ஏத்துக்கிட்டனா என் பொண்ணு மாதிரி பார்க்க மாட்டேன்னு எப்படி நினைக்கிறீங்க? இனிமே மீனாவுக்கு இதுதான் பிறந்த வீடு, இதுதான் புகுந்த வீடு. சந்தோஷம், சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு விரும்புறேன்னு உனக்கு தெரியாதா? என்னோட கையால உன்னை கட்டி அணைக்கணும்ன்றதுக்காக தானே அவளோட கையில நான் விலங்கையே மாட்டி விட்டேன். உன் கூட ஒன்னா சேர்ந்து 7 அடி எடுத்து வைக்கிறதுக்காக தானே அவளுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தேன். நோ நோ நோ, எனக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் யார் எழுதுனது? என் போட்டோவோட சேர்த்து போட்டிருக்காங்க. எனக்கு இதுக்கும் சம்மதம் இல்லை. எனக்கு எதுவும் தெரியாது. தெரியும், அது எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படின்னா இது எல்லாத்தையும் செஞ்சது நான் தானே.
நீயா? நீ உயிரோட தான் இருக்கியா? நீ உண்மையிலேயே உயிரோட தான் இருக்கியா? ஆமாடி, நீ உயிரை எடுக்கணும்னு நினைச்ச இந்த போஸ் இப்போ உன் உயிரை எடுக்கிறதுக்கு தாண்டி உயிரோட வந்திருக்கேன்.